பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகம் முழுவதும் இந்த நாட்களில் விசேஷித்த விதமாக கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து அதிகமாய் தியானிப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நானும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த பொழுது என்னுடைய மனதை தொட்ட ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த நாள் நாம் சிந்திக்க போகிற செய்திக்கு தலைப்பு, நீர் என் கால்களை கழுவலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி பந்தியிலே தன்னுடைய சீஷர்களுடைய கால்களை அவர் கழுவினார். அதை குறித்து கொஞ்சம் நம்ம தியானிப்போம். அதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற சுவிசேஷ புத்தகங்களில் சொல்லப்படாத ஒரு செய்தியை யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தில் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறார். எல்லாவற்றையும் வாசிப்பதற்கு சமயமில்லை. நான் மிக எளிமையாக இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தையும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியானவர். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் 13வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க. இதே போல் ஒரு வார்த்தை தான் இவர் கேட்பார். யாருன்னா யோவான் ஸ்நானகன் கேட்பார். என்ன கேட்பார்? ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெறுகிறதா இருக்க நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறலாமா அப்படின்னு கேட்பார். அப்பொழுது இயேசு சொல்லுவார், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அதற்கு பின்பு அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். அதே போல தான் இங்கே ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து சீஷருடைய கால்களை கழுவி துடைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது பேதுருவின் அருகே வரும்பொழுது அங்கு பேதுரு சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? உங்களுக்கு இன்னொரு யூத பாரம்பரியத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, தங்களுடைய வீட்டுக்கு வர்றவங்க கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த கால்களை என்ன செய்வாங்கன்னா இவங்க கழுவுவாங்க. நாங்கள் கூட நம்ம இந்தியாவில் கூட அந்த பழக்கம் இருக்கிறது. நாங்கள் ஒரு முறை வட இந்திய மிஷினரி ஸ்தலத்தை பார்ப்பதற்காக வட இந்தியாவுக்கு போயிருக்கும்போது ஒரு கிராமத்தில் எங்களை வரவேற்று எங்கள் கால்களை அவங்க கழுவுனாங்க. நாங்கள் சொன்னோம், வேண்டான்னு சொன்னோம். இல்லை, எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, நாங்கள் நிச்சயமாக உங்கள் கால்களை கழுவணும்னு சொல்லி கால்களை கழுவி விட்டாங்க. இப்படி நம்ம நாட்டிலையும் சில இடங்களில் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குது. அப்படி ஒரு பழக்க வழக்கம் தான் யூதர்களிடத்தில் உண்டு. அந்த அடிப்படையிலும் இயேசு கிறிஸ்து அந்த கால்களை கழுவினார். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கு இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய பாடத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் சொல்கிறேன். இப்போ இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்கள். பேதுரு கேட்குறது, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லும்போது இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். அடுத்த வார்த்தை, பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். மிக முக்கியமான வார்த்தை. நான் உன்னுடைய கால்களை கழுவவில்லை என்று சொன்னால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லைன்னா பங்கு இல்லை. ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம் எல்லாரும் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் வாழ வேண்டும், பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு தான் நம்முடைய பங்கு, நம்முடைய சுதந்திரத்தின் பங்கு, பாத்திரத்தின் பங்கு அவர் தான். மரியாதை குறித்து சொல்லும்போது அவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று இயேசு சொன்னார். அது மாத்திரமல்ல, நீங்கள் எபிரேயரில் வாசிக்கும் பொழுது, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமே ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ கிறிஸ்துவிடத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லைன்னா பங்கு இல்லை அப்படிங்கிறாரு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தேவனுக்கும் நமக்கும், கிறிஸ்துவுக்கும் நமக்கும் பங்கு இருக்க வேண்டும். நமக்கும் அவருக்கும் சுதந்திரம், சொந்தம், உறவு இருக்க வேண்டும்.
அதைத்தான் இயேசு சொல்றாரு, நான் உன்னுடைய கால்களை கழுவலை அப்படின்னா என்னிடத்தில் உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்னு சொல்லுவார். அப்போ பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே அப்படின்னா கால்களை மாத்திரம் அல்ல, என்னுடைய உடல் முழுவதையும் கழுவுங்க அப்படின்னு சொல்லும்போது இயேசு ஒரு மிக அழகான விஷயம் சொல்லுவார், முழுகினவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். அப்போ முழுகினவன் அப்படிங்கும்போது கிறிஸ்துவுக்குள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் தண்ணீரில் முழுகினவன். ஏன்னா முழுகினவன் சுத்தமாகிறான். சரிங்களா? முழுகினவன் என்ன ஆகிறான்? சுத்தமாகிறான். அவன் கால்களை மாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சில காரியங்களையும் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இதன் மூலம் சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்கிற செய்தி, என்னிடத்தில் உனக்கு பங்கு இருக்க வேண்டும் என்றால் நான் உன்னுடைய கால்களை என்ன செய்யணும்? கழுவணும். அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தியை கீழே சொல்கிறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று சொன்னார். இன்னொன்று, நமக்கு ஒரு பெரிய செய்தியை அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் நம்மால் அநேக நேரங்களில் பொறுத்து கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் பிறருக்கு நம் கீழே போகிறது, தாழ்ந்து போகிறது. ஏன்னா நம்ம ஒரு மனுஷன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஆஃபீஸில் இருக்கிற ஒரு மேனேஜர் ஒரு பியூனுக்கு கீழே குறைஞ்சி போக மாட்டார், பியூனுக்கிட்ட போய் பேசக்கூட மாட்டார். அந்த பியூனுக்கு சமமாக, அதாவது இப்படி சொல்கிறேன், அந்த மேனேஜருக்கு சமமாக கூட அந்த பியூன் உட்கார முடியாது. ஏன் ஒரு கிளர்க்கு உட்கார முடியாது? அந்த மேனேஜருக்கு சமமாக உட்கார்ந்து பேசுறதுக்கு யாருக்கும் அங்கே ரைட்ஸ் கிடையாது, சமமாக கூட உட்கார முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், நமக்கு கற்றுக் கொடுத்தது அதான், சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். சமத்துவத்தை மட்டுமல்ல, நமக்கு ஒரு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி? அவர் கடவுள், தேவன். அவர் இப்போ தேவன் இந்த உலகத்தில் மனுஷனாக வந்து மனுஷன் காலை கழுவுனாரு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய காரியம். இதை நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு காரியம். நம்மளால் இதை ஜீரணிக்க முடியாது, நம்மளால் அதை செய்ய முடியாது. ஆனால் நிறைய சபைகளில் செய்கிறாங்க. நாங்களும் இதை வருடத்திற்கு ஒரு முறை செஞ்சிட்ருக்கிறோம். ஒருத்தர் கால்களை ஒருத்தர் கழுவி நாங்கள் திருவிருந்து கொடுப்போம். ஆனால் அதை மாதந்தோறும் செய்தாலும் தவறு இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவுங்கள் என்று உங்களுக்கு மாதிரியை காமிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். சரியா? மாதிரியை காமிச்சாராம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை இருக்குது, மெய்யாக மெய்யாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியால் இவைகளை செய்வீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அந்த சபை இந்த சபை அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம கிறிஸ்தவங்கங்க, ஒருவர் கால்களை ஒருவர் கழுவும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். இந்த பூமியிலே நீங்கள் பாக்கியவான்களாய் வாழ்வதற்கு இயேசு காண்பித்த வழிகளில் இதுவும் ஒன்று. இயேசு கிறிஸ்து எத்தனையோ விஷயங்களை நீங்கள் இதை செய்தால் பாக்கியவான் சொல்லுவார் இல்லையா? அதே போல் இங்கே ஒரு காரியம் இருக்குது, நீங்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவினால் நீங்கள் பாக்கியவான்கள் என்று இயேசு சொன்னார். நீங்கள் இந்த உலகத்தில் பாக்கியவானாக வாழணுமா? ஒருவர் கால்களை ஒருவர் என்ன செய்யுங்க? கழுவுங்க. அப்போ அதனுடைய அர்த்தம் அப்போ என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இவர்களுக்கு மேலானவன் அல்ல, நான் கீழானவன். நான் தன்னை தாழ்த்துகிற ஒரு மனப்பக்குவம். ஆனால் அதை உண்மையாக செய்யணும், பாரம்பரியமாக கடமைக்கு செய்யக்கூடாது. உண்மையாக இன்னொருத்தங்க காலை போய் கழுவுறதுங்கிறது சாதாரண வேலை இல்லை. இப்போ நம்ம மனுஷனே யோசிக்கிறோம். நான் தான் முதல்ல உதாரணம் சொன்னேன். ஒரு மேனேஜர் இன்னொரு சக மனுஷனை தனக்கு கீழே இருக்கிற ஒரு பணியால் தன் கூட சமமாய் உட்கார வைப்பது கிடையாது. ஒரு எஜமான் தன்னுடைய வேலையாளை சமமாய் உட்கார வைப்பது கிடையாது. ஆனால் ஆண்டவரோ தன்னுடைய சீசர்களை தனக்கு சமமாக உட்கார வைத்தது மாத்திரம் அல்ல, அவர்கள் கால்களை கழுவினார். இன்னொரு வார்த்தை கூட நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இயேசு கிறிஸ்துனுடைய பண்பை பாருங்கள். அவர் பிதா கிட்ட ஜெபம் பண்ணுவார். நீங்கள் யோவான் 17 படிச்சுன்னா அதில் போட்டிருக்கோம். அவர் சொல்வார், பிதாவே நான் உம்மிடத்தில் வருகிறேன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே இவர்களும் இருக்கும்படி நீர் இவர்களுக்கு அருள வேண்டும் என்று உண்மை வேண்டிக் கொள்கிறேன் அப்படிம்பாரு. நான் எந்த இடத்துல இருக்கிறேனோ அதே இடத்தை இவங்களுக்கும் தாங்க அப்படின்னு கேட்பாரு. நிறைய காரியங்கள் இருக்குங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் இந்த யோவான் எழுதும்போது சொல்கிறாரு, அவரை பற்றின புத்தகங்களை எழுதுனா உலகமே பத்தாது அப்படிங்கிறாரு. நாம் இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சீசருடைய கால்களை கழுவினார். அப்படி கழுவினதுனால இயேசுவுக்கும் சீசர்களுக்கும் பங்கு உண்டாயிற்று. ரெண்டாவது, நமக்கு அவர் முன்மாதிரியை வைத்தார்.
நாமும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவணும். இன்னும் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி பைபிள் சொல்லுது, அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லி. இதெல்லாம் ஒரு பெரிய காரியங்க. இந்த உலகத்தில் எந்த புத்தகத்தை படிங்க, எந்த இதிகாசத்தை படிங்க, எந்த புராணங்கள் கதைகளை படிங்க, மனிதனுடைய கால்களை கழுவினதாக யாரும் சொல்லப்படவில்லை. ஆனால் கடவுள் மனுஷனுடைய கால்களை கழுவினார். கழுவி முன்மாதிரியை வச்சுட்டு போனார். ஒருத்தன் மேன்மையாக நினைங்க, எப்பவும் பெருமையாக என்ன செய்யாதீங்க, வாழாதீங்க, உங்களை தாழ்த்துங்கன்னு சொல்லி நமக்கு முன்மாதிரியை இயேசு வச்சுட்டு போனார். இதை நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம் இந்த பூமியிலே பாக்கியவான்களாக இருப்போம். பேதுரு கேட்ட கேள்வி, நீர் என் கால்களை கழுவலாமா? இயேசு சொன்னார், நான் கழுவுனாதான்ப்பா உனக்கு எனக்கும் பங்கு இருக்குது. சீஷருடைய கால்களை அவர் கழுவினார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவினால் நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. கிறிஸ்துவை மாதிரியாக பின்பற்றவங்களாக இருப்பீங்க. உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும். ஆனால் இதை கடமைக்கு செஞ்சிடாதீங்க, உண்மையாக செய்யுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. God bless you.